குரு ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு சனி வக்ர பயிற்சி பலன்கள். கன்னிராசி காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் ராசியான கன்னிராசி நேயர்களுக்கு சனி வக்ரமாகறதுனால என்னென்ன நடக்க போகுதுன்னு நம்ம இந்த பதிவுல டீட்டெயிலா தெளிவா பார்க்க போறோம். உங்க ராசிக்கு சனி யாரு? உங்க ராசிக்கு சனி யாருன்னு பார்த்தோம்னா 5 மற்றும் 6ஆம் அதிபதியா வருவார். பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியா வருவார் மற்றும் ருணரோக வம்பு வழக்கு சத்துருஸ்தானாதிபதியாகவும் வருவார். அவர் இப்ப 6ஆம் இடத்துல இருக்கார். கன்னிராசிக்கு 6ஆம் இடத்துல சனி இருந்து வக்ரமடை போறார். வர்ற ஜூன் மாதம் 29ஆம் தேதி ஆரம்பிச்சு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 139 நாட்கள் வரும். அதாவது பாத்தீங்கன்னா நவம்பர் 15 வரைக்கும், ஜூன் 29ல இருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும், சரிங்களா? சனி வக்ர நிலையில் இருப்பார். இந்த வக்ரமாகிற சனி என்ன பண்ணுவார்னு பார்த்தோம்னா, உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்து வக்ரம் அடைகிறார். பொதுவாகவே சனி வந்து பாத்தீங்கன்னா மெதுவான கிரகங்க, மந்தமான கிரகம். அவரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ராசிக்கு போறக்கே பாத்தீங்கன்னா 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். ரொம்ப லேட்டு, டெட் ஸ்லோன்னு சொல்லலாம், ரொம்ப ஸ்லோ. மற்ற கிரகங்கள் எல்லாம் பாருங்க, குரு வருட கிரகங்கள் தான். ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார். ராவுக்கு ஏதோ வருட கிரகங்கள். ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 1.5 வருஷம், குரு 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார். சனி மட்டும் 2.5 வருஷம். இருக்கிறதுல வேகமான கிரகம் சந்திரன். ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 2.25 நாள் தான் டைம் ஆகும். ஆனா சனி வந்து 2.5 வருஷம். அந்த அளவுக்கு ஒரு மெதுவான கிரகம் சனி. உங்க ராசிக்கு ஒரு யோகாதிபதி தான் சனி. உங்க ராசிக்கு யோகாதிபதியே தான் வருவார் கன்னிராசிக்கு. இப்ப ஒரு மெதுவான கிரகம், ஒரு நிதானமான கிரகம். சனி எந்த ஒரு ராசியா இருந்தாலும் சரி மெதுவான கிரகம் தான். ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குவாரு. ஆனா இப்ப வக்ரம் அடையறனால அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா ரிவர்ஸா செயல்படுவார். வேகம், ஒரு வேகத்தை கொடுக்கும். ஒருத்தர் மனுஷன் நடந்து போயிட்டு இருக்காங்க, திடீர்னு பின்னாடி வேகம் ரிவர்ஸ் அப்படி ஓடி வந்து எப்படி இருக்குங்க? அதுதான் அதோட எஃபெக்ட் தான் இந்த வக்ரம். அப்ப சனி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெடி இல்லைன்னு அர்த்தம், தெளிவில்லைன்னு அர்த்தம். அப்ப அவர் இயல்புக்கு மீறி இயல்புக்கு மாறான பலனை கொடுக்க போறாரு. அப்ப சனி மெதுவான கிரகம், வேகமா செயல்பட போறாரு. அப்ப என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, கன்னிராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த சனி வக்ரம் அடையறதுனால நல்ல விஷயங்கள் நடக்கும். கவலையப்படாதீங்க. ஏன்னா உங்க ராசிக்கு இப்ப குரு பயிற்சியும் நடந்துருச்சு. 9ல குரு இருக்காரு, ராசியில கேது இருக்காங்க, 7ஆம் இடத்துல ராகு இருக்காங்க. அப்ப இந்த 6ஆம் இடத்துல இருக்க சனி என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, 6ஆம் இடத்துல வக்ரம் அடையறதுனால அந்த எதிர்ப்புகள், அந்த பிரச்சனைகள், இதுல இருந்தெல்லாம் வெளியே வருவீங்க. ஒரு ஒரு மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு. 6ஆம் இடத்துல சனி வக்ரமான என்ன பண்ணுவாருன்னா, வேலை இல்லாம இருக்கீங்க, ட்ரை பண்றீங்க, அது அப்படியே உங்களுக்கு இழுத்துட்டே போயிட்டு இருக்கு, அப்படியே அப்படியே இழுத்துட்டே போயிட்டு இருந்திருக்கும். நல்ல வேலை கிடைச்சிருக்காது, நீங்க எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்காது, மன உளைச்சல் இருந்திருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டங்கள்லாம் பாருங்க, சடனா சனி வந்து ஸ்பீடாக செயல்படுறதுனால வேகமா உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கும். இந்த 139 நாட்களை நல்லபடியா பயன்படுத்திக்கிங்க. அருமையான காலகட்டம். ஏன்னா உங்களுக்கு நடந்த குரு பயிற்சி சூப்பரா இருக்கு, உங்களுக்கு அருமையா இருக்கு. அப்போ நல்ல வேலை கிடைக்கும். ப்ரொமோஷனுக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க, பதவி உயர்வு இதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களை விட திறமை கம்மியா இருக்கவங்க, தகுதி குறைவா இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்ல வேலை, நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க. ஆனா உங்களால முன்னேற முடியல. திறமை இருக்கு, உங்களுக்கு முன்னேற முடியல. பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க பாருங்க, புத்திசாலி, அறிவு ஜாஸ்தியா இருக்கும் உங்ககிட்ட, புத்தி கூர்மை உங்ககிட்ட அதிகமா இருக்கும். புத்தி கூர்மை உடையவர்கள் தான் கன்னிராசினியர்கள். இப்போ இந்த காலகட்டங்களை பாருங்க, உங்களுக்கான காலகட்டமா இருக்கும். ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் தான். வேலையில நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஸ்பீடா சில விஷயங்கள் நடக்கும். வேலையில இருந்து அந்த மன உளைச்சல் விலகும். நல்ல வேலை கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், சேலரி இன்கிரிமெண்ட், சம்பள பாக்கி ஏதாவது இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இதெல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகம். எதிர்ப்புகள் இருந்துட்டா கூட பாருங்க, எதிரி தொல்லை, வீட்டு பக்கத்துல எதிரி இருந்திருப்பாங்க, வேலை செய்யற இடத்துல, சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க எதிரி பண்ணிட்டு இருக்க இடத்துல எதிரி இருந்திருப்பாங்க. சுத்தி இருக்கவங்க ஏதோ உங்களுக்கு கன்னிராசிக்காரங்க எதிரி தொல்லை உங்களுக்கு இருந்திருக்கும். யாரோ உங்களுக்கு இம்சை கொடுத்துட்டே, உங்களுக்கு ஏதோ குடைச்சல் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. அந்த நிலைமையெல்லாம் உங்களுக்கு மாறும். எதிரி இல்லாத நிலை இந்த வக்ரசனி ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரி இருக்க மாட்டாங்க, எதிரி இல்லாம போவாங்க, இல்ல எதிரிகள் நண்பர்கள் ஆவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சடனா வேகமா நடக்கும். வியாதி, உடம்புல வியாதி இருந்தா கூட உங்களுக்கு கிளியர் ஆயிருங்க. உங்க உடம்புல இருந்து வியாதி, மாத்திரை மருந்து எடுத்துட்டு இருக்கோங்க சார், ரொம்ப நாள்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம், செலவு மேல செலவா போயிட்டு இருக்கு, எங்களால முடியல, செலவு பண்ணி ஒரு வழி ஆயிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கவங்க கூட இந்த காலகட்டங்களில் உங்க உடம்புல இந்த வியாதி விலகும். ஏன்னா உங்க ராசியும் குரு பாக்குறாரு. ராசி குரு பாக்குறது உங்க மேல ஒரு வெளிச்சப்படுதுன்னு அர்த்தம். ஒரு வெளிச்சம் உங்க நோக்கி டிராவல் பண்ணுது. உங்க மேல ஒரு வெளிச்சம் படுது, நல்ல ஒரு ஒளி, சரிங்களா? ஏன்னா குருங்கிறது ஒரு வெளிச்சம், சனிங்கிறது இருட்டு. அப்ப இந்த காலகட்டங்களை பாருங்க, உடம்புல இருந்த அந்த வியாதி விலக போகுது, நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க, எதிரி இல்லாத வாழ்க்கை,
இந்த கடன் இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் உங்களால் வாழ முடியும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் இல்லாம இருக்கவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் புத்திர பாக்கியம் கிடைச்சிடும். ஏன்னா ஒரு 5ஆம் அதிபதி கூட 5ஆம் அதிபதி வக்ரமாகிறார். சில விஷயங்கள் சடனா நடக்கும். சரிங்களா? புத்திர பாக்கியம்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க, பயன்படுத்திக்கங்க. நல்ல காலகட்டம். இந்த வக்ரம் சனி 6ஆம் இடத்துல வக்ரமாகிறது நல்ல விஷயங்கள் தான், கெட்டதே கிடையாது. சரிங்களா? ராசிக்கு வந்து பாருங்க, குரு எல்லாம் பாருங்க 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆனால் கன்ஃபார்மா புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? இந்த காலகட்டங்கள் 139 நாட்கள் அருமையான காலகட்டம். மனக்குழப்பம், அந்த மன உளைச்சல் எல்லாம் இருந்தீங்க பார்த்தீங்களா, அதுல இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருவீங்க. நல்ல நேரம், நல்ல காலகட்டம் உங்களுக்கு. நேரம் நல்லா இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? வண்டி, வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை இதெல்லாம் உங்களுக்கு அமையும். ஏன்னா குரு உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். சனி வக்ரம் ஆயிடுச்சுன்னா சனியே நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. குருவும் ரொம்ப முக்கியமான கிரகம், ஒளி கிரகம். ராகுக்கு எது முக்கியமான கிரகம்? ஏன்னா வருட கிரகங்கள். இந்த கிரகங்கள் எல்லாம் சேர்ந்துதான் நம்மளை ஆட்டி படைச்சிட்டு இருக்கும். சரிங்களா? ஒரு தனி மனிதனோட ஜாதகம் ரொம்ப முக்கியங்க. நவகிரகங்கள் தானே மனுஷனை இயக்கிட்டு இருக்கு, ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால வரைக்கும் நவகிரகங்களோட தாக்கம் தான். அப்ப அந்த கிரகங்கள் எல்லாம், இந்த ஒட்டுமொத்த கிரகங்கள், இந்த கூட்டு கிரகங்கள் சேர்ந்து எப்படி மனுஷனோட உடம்புல அந்த தாக்கம் எப்படி இருக்கு, அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப ராகுக்கு எது உங்களுக்கு, ராகு 7ஆம் இடத்துல இருக்கனால 7ஆம் அதிபதி உங்க 9ஆம் இடத்துல இருக்கு. திருமணம் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த டைம்ல உங்களுக்கு, அந்த டைம் வந்துருச்சு. கேது ராசியில இருந்த கேது உங்களுக்கு குழப்பிட்டு இருந்திருப்பாரு. இந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனை, அந்த மனக்குழப்பம் இதெல்லாமே உங்களுக்கு விலக போகுது. ஏன்னா குருவோட பார்வை ராசிக்கு மேல விலகிறதுனால. இப்ப இந்த 6ஆம் இடத்துல சனி வக்கரம் அடைகிறதுனால இந்த வேலை, தொழில், உத்தியோகம் இதெல்லாம் கவலையே படாதீங்க. நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. ஏன்னா உங்களுக்கு குரு ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காரு, பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாரு, அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க போறாரு, அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போறாரு உங்களுக்கு. இந்த 139 நாட்கள் கன்னிராசி நேயர்களோட வாழ்க்கை கன்ஃபார்மா மாறும். உங்களோட வாழ்க்கை தலைகீழ மாறும். நீங்க என்னென்னலாம் நினைச்சீங்களோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. முக்கியமா சொல்ல போனா அந்த வேலை விஷயத்துல இருந்த அந்த பிரச்சனை விலகும். எதிரி இல்லாம இருப்பாங்க. கடன் அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். உடம்புல இருந்த அந்த வியாதி உங்களுக்கு விலக போகுது. கவலைப்படாதீங்க. இது இருந்துச்சுனாலே போதும். மனுஷனுக்கு பிரச்சனையே தானே, வியாதி, கடன், நோய், எதிரி. இது இல்லாம இருந்தாலே மனுஷன் நிம்மதியா வாழ முடியும். அந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கை தான் இந்த காலகட்டங்கள்ல கன்னிராசினியர்கள் நீங்க வாழ போறீங்க. பயன்படுத்திக்கங்க. நல்ல காலகட்டம். உங்க ஜாதகத்துல சனி எங்க இருக்காருன்னு பாருங்க. ஏன்னா சனி ஆயுள்காரகன், ஆயுளுக்கு அதிபதி சனி, தொழிலுக்கு அதிபதி சனி, தொழில்காரகன் சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்தில் சனி எங்க இருக்காங்க, புதன் எங்க இருக்காங்க பாருங்க. லக்னாதிபதி, ராசி அதிபதி புதன். இப்ப லக்னாதிபதி எப்படி இருக்காருன்னு பாருங்க. என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க, என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, என்ன கிரகங்களோட தாக்கத்தில் இருக்கீங்க, உங்க வாழ்க்கையின் மேல எப்படி இருக்கும், என்ன அனுபவிக்க நீங்க பிறந்திருக்கீங்க, எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க. கர்மான்னு சொல்லுவாங்க. நல்ல கர்மால பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மால பிறந்திருக்கீங்களா, இது எல்லாமே அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம 100% துல்லியமா சொல்ல முடியும். உங்க பிறப்பு ஜாதகம், உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க சுய ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம 100% துல்லியமா தெளிவா பார்த்து தெரிஞ்சுப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.